Yes, sir. Tell something about you. Sir, I am S. Surya, sir. I belong to Shivaganga, sir. I had done my schooling at Kendriya Vidyalaya Shivaganga up to 10th standard, and I have done my higher studies, higher schooling in Velammal Matriculation Higher Secondary School, and I had done Tiruponnam, sir, near Shivaganga, sir. And I had done my graduation at Amity University, Noida, sir. Very good, very good. What subject? Agriculture, sir. Agriculture. Yes, sir. Very good. What did you do in agriculture? Sir, BSc Agriculture. Specialization. What subjects are there? Sir, agronomy, sir. Sericulture. Then agri-meteorology, sir. Sericulture is? Sir, sericulture, rearing of silkworm, sir. Rearing of? Silkworm. Silkworm. Silkworm, okay. That is the Sir, தப்பு தான் சார். பட் அதை வச்சு நிறைய பேர் டிபெண்டபிளாக இருக்காங்கல்ல சார். சார் அதுக்காக மெஜாரிட்டி பீப்புள் லைக் கில் எனிமி. நோ சார், நாட் லைக் தட் சார். பட் நீங்கள் சாவடிக்கலன்னா அது செத்துடும். Yes, sir. Its time is limited. Life cycle is very short. Life cycle is very short. So அது ஒரு பெரிய டிபேட்டே நடந்தது. சங்கராச்சாரியர் வந்து அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஓகே சார். அதனால தான் அவங்களுக்கு சில பேர் பட்டாடை உடுத்த மாட்டாங்க. ஓகே சார். பட்டாடை உடுத்தாத ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஓகே சார். ஓகே. To increase the paddy, what are the things to be adopted? இப்போ வந்து scarcity, no water. ஓகே சார். ஸோ வாட்டரே இல்லை, எல்லாமே வானம் பார்த்த பூமி. ஓகே சார். ஒன்றும் மழையே இல்லை ஹெவி ரெயின்ஸு. பட் நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன பண்ண முடியும் சார்? ஹைப்ரிட் வெரைட்டி சார். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டெவலப் பண்ணாங்க. வாட் இஸ் தட்? I have not updated, sir. Very good. Similarly, vegetables, brinjal. Okay, sir. ஒரு ஹைப்ரிட் ஒன்று டெவலப் பண்ணாங்க. Sir, variety I have not updated, sir. அது வந்து ரொம்ப நாளாச்சு. Sir, I have not updated that variety names, sir. Okay. Now we are exporting drumstick. Okay, sir. எந்த ஃபார்மில்? You are agricultural student, yeah? Yes, sir. So, in the form means? In what form it is exported? It is raw. முருங்கைக்காயை எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா, முருங்கைக்கீரை எக்ஸ்போர்ட், இல்லை வேறு ஏதாவது ஃபார்ம்? வேறு ஏதாவது ஃபார்ம்ஸ். சார், வேல்யூ அடிஷன் நிறைய பண்ணுவோம். எப்படி? அதுதான் கேட்குறேன். வேல்யூ அடிஷன் சார், எக்ஸாக்டாக தெரியாது சார். வெதர் யூ குக் இட் அண்ட் எக்ஸ்போர்ட்? நோ சார், அது வந்து வேல்யூ இது வேறு. எங்கே ட்ரம்ஸ்டிக் அதிகமாக இருக்குது க்ராப்? தமிழ்நாட்டிலையா சார்? தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல என்ன கிராப் வரும்? திண்டுக்கல்ல சார் ஆக்சுவலி அங்கே ரெட் சாயில், சாண்டி லோம் சாயில் நிறையா இருக்குது சார். ஸோ என்ன கிராப் வரும்? கிராப் சார் ட்ரம்ஸ்டிக் வரும் சார். அங்கே ட்ரம்ஸ்டிக் வரும் சார். இப்போது ரீசண்டாக இந்த மாதம் அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. தே பர்ச்சேஸ்ட் சீட்ஸ் ஆஃப் ட்ரம்ஸ்டிக் ஃப்ரம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. ஆனால் கிராப்பே வரல, ஒரு வருஷம் ஆகி. என்ன ரீசன் சார்? நிறைய ரீசன் இருக்கலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், அது அவுடேட்டட் சீடாக இருக்கலாம் சார். அதுக்கப்புறம் வந்து அதுதான் ரீசனு. வீரியம் குறைந்த விதைகள். எஸ் சார். which cannot germinate. குட். நபார்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், நபார்டு நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் சார். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சார். RIDF அதோட சேர்ந்துருப்பாங்க சார். RIDF ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் சார். RRBக்கு அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க சார். ஓகே. why should they supervise RRB? சார், கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுறாங்க லோன்ஸு அண்டு என்னென்ன ஸ்கீமில் பண்ணுறாங்க அதெல்லாம் கரெக்டாக சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க சார். ஓகே. And what else? NABARD previously, where was it? Sir? When was NABARD started? 1982, sir. 82. Before then, where was it? There was no NABARD, there was no Bank for Agricultural Activity prior to 1982? Don't know, sir. It was a small department in Reserve Bank of India. In 1982, it branched out to become NABARD. Okay, sir. Disaster என்ன சார்? சாதாரணமாக டிசாஸ்டர். இட் இஸ் ஃபினாமினல் சார். இட் இஸ் சுனாமி அந்த மாதிரி சார். சரி. டிசாஸ்டர். அப்போ என்ன தமிழத்துக்கு என்ன வார்த்தை?
Peridor. They call it as peridor. Peridor na enna? சடனாக வருது சார். Natural calamity. நேச்சுரல் கெலாமிட்டிஸ். Like your tsunami. ஓகே சார். That is what you ask. டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அழகாக பி வாங்கியிருக்கீங்க. அப்படின்னா என்ன சார் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்? இப்போ ரீசெண்டாக த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு டிசாஸ்டர் ரிகவரி பிளான் போட்டிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மீட்டிங்கே நடந்தது. ஃப்ளட்டுக்கு சார். அப்பா என்ன பண்ணாங்க சார்? அந்த கம்மாயெல்லாம் கரெக்டாக வெட்டியிருக்காங்கன்னு பார்த்தாங்க சார். அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே ஃப்ளட்டு வருது, எந்தெந்த ஏரியாவில் வருது, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க சார்? கரெக்டாக அதுதானே டிசாஸ்டர் ரிகவரி. கரெக்டாக கம்மாய் வெட்டணும் சார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாதாள சாக்கடை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் சார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அப்புறம் ஆகாய தாமரை தாவரங்கள். குளத்துல என்ன இருக்கும்? ஆல்கேஸ். ஆகாய தாமரை சார். அது என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணணுமா? அகற்றணும் சார். அது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா இடத்துலையுமே இந்த ஆகாய தாமரையை கிளியர் பண்ணாங்க. ஓகே சார். ஸோ அதை கிளியர் பண்ணதுனால டீப்பரிங் ஆகிடுது, கொஞ்சம் ஆழமாக போயிடுச்சு. ஆழமாக போனோடனே நிறைய தண்ணி நிற்கும், எங்கேயுமே ஃப்ளட்ஸ் வராது. சரி, இதில் என்ன பண்ணீங்க டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்? சார் சுனாமி எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் சார்? அந்த மாதிரி எப்படி நிறுத்த முடியுமா? இல்லை சார். தென் அதுக்கு அதை வரக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், என்ன எடுக்கணும்னு சொன்னாங்க சார்? எர்த்துக்வேக் அவங்க சொன்னது வந்து நம்ம எப்பயுமே பெஞ்சு கீழே, அவங்க எர்த்துக்வேக் சடனாக வந்துருச்சு. என்ன பெஞ்ச் மார்க்கு சார்? இல்லை சார், எர்த்துக்வேக் சடனாக வந்துருச்சுன்னா நம்ம வந்து பெஞ்சு கீழே உட்காந்துக்கணும் சார். அப்புறம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வீடு இல்லைன்னா அவங்க காமன் கிரவுண்ட், ஓப்பன் கிரவுண்டுக்கு போயிடணும் சார். அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ். குட். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட். நேச்சுரல், நம்ம இந்தியாவில் தான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதிகம். எஸ் சார். என்ன ரிசோர்ஸஸ் அதிகமாக கிடைக்குது சார்? அயன் அந்த மாதிரி. சரி, இப்போ நமக்கு கோல் வந்து ஸ்கேர்சிட்டி. ஓகே சார். இப்போ எங்கே கோல் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக பார்க்குறோம் சார்? கோல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம பயோகேஸ் பிளான்ட் யூஸ் பண்ணலாம் சார். இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கோல் இல்லை, 4 நாளுக்கு தான் வரும். எல்லா கோல் ஸ்டேஷனையும் பார்த்தாச்சு. ஆனால் ஒரு இடத்துல கோல் கிடைக்கும். எங்கே அது? நம்ம இந்தியாவில் தான். இது ஒரு அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்யா. ஆர்கானிக் ஃபார்மிங் என்ன சார்? ஆர்கானிக் ஃபார்மிங் வித்தவுட் ஃபெர்டிலைசர் சார், வித்தவுட் பெஸ்டிசைட் நம்ம வந்து கிராப்பிங் பண்ணலாம் சார். ஆர்கானிக்கில் வந்து ஈல்டு ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுற அளவுக்கு கிடைக்குமா சார்? அது வந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் கிடைக்காது சார். ஓகே. அது வந்து ப்ரிப்பரேஷன் பீரியட். ஓகே சார். அதுக்கப்புறம் தான் அந்த ஈல்டு நமக்கு வரும் சார். சரி, அப்படின்னா நம்ம ஏன் அந்த கன்வென்ஷனல் மெத்தடில் இருந்து ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர்ஸ்க்கு வந்தோம்? என்ன 1960s and 70s? 1960 க்ரீன் ரெவல்யூஷன் வந்துச்சு சார். ஓகே. அப்போ வந்து ஃபுட் ஸ்கேரிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு சார். ஓகே. அப்போ தான் எம்எஸ் சுவாமிநாதன் சொன்னார், இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசரும். யார் சொன்னாங்க? டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் சார். அவர் சொன்ன சார், அதுக்கப்புறம் அடாப்ட் பண்ணாங்க சார். ஸோ அதனால் ஃபுட் ஸ்கேர்சிட்டி இருந்ததுனாலையும் ப்ரொடக்ஷன் லோவராக இருந்ததுனாலையும் வி ஷிஃப்டட் ஃப்ரம் ஆர்கானிக் மெத்தட் டு ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ். ஓகே. இப்போ மறுபடியும் த எம்பசைஸ் இஸ் கோ பேக், ரைட் சார்? ஒய்? ஸோ தட் நம்ம கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே கரெக்டாக இருக்கும் சார். இல்லை, இப்போ ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறதுக்கு போதுமான ஆர் யூ ஃபுல்லி எக்யூப்ட்? பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். அதே அளவுக்கு ஈல்டு கிடைக்குமா? கிடைக்கும் சார். ஏன்னா கன்வென்ஷனல் பீரியட், ஏன்னா 135 கோடி மக்கள் சாப்பிடணும். ஆமாம் சார். அங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னா பட்னி வந்துடக்கூடாது. சார் கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணுங்க சார். சிக்கிம் நடந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணால் தான் சார் கரெக்டாக வரும். ஓகே. ஸோ வி ஆர் கான்ஃபிடென்ட் வி கேன் கோ பேக் டு எஸ் சார் ஆர்கானிக் எஸ் சார் சிஸ்டம் ஆஃப் கல்டிவேஷன். When Sikkim is a small state, it can go, then Tamil Nadu also can adapt, sir. Okay, so that depends on the number of mouths you have to feed. Yes, sir. Right? But அது வந்து நமக்கு so where the population is lower, their agricultural produce is going to be higher. They are in a position to meet surpluses. They can take the risk. Yes, sir. But unfortunately, Tamil Nadu is not like that. கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணாங்கன்னா வந்துடலாம் சார். ஓகே. ஒரு ஸ்டேட்டில் கேட்டர்பில்லர்ஸ் அதிகமாக வந்தது. அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக தட் இஸ் த டிசாஸ்டர் ரிகவரி பிளான்.
எந்த ஸ்டேட் சொல்ல முடியுமா? I think it is Rajasthan. இந்த ஐ திங்க் எங்கே கண்டுபிடிச்சிங்க? எந்த ஸ்டேட்டு? Rajasthan. என்ன ஆச்சு? சார் லோக்கஸ்ட் வந்துச்சு சார். அதாவது ஒரு வாட்டி ஒரு வேவ் கேட்டர்பில்லர் வந்து அப்படி போயிட்டுனா எல்லா கிராப் அவுட் ஆகிடும். ஸோ அது கேட்டர்பில்லரே வராமல் இருக்கணுன்றதுக்காக பிஃபோர் த இன்சிடென்ட் அக்கர் டிசாஸ்டர் ரிகவர் என்ன வரமும் காப்போம் தடுக்குது. ஸோ அதுக்கு அண்ட் வி சக்சீடட். ராஜஸ்தான் தான் என்ன பண்ணாங்க, என்ன ஸ்ப்ரே பண்ணாங்க? நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாங்க சார். நீம் ஆயில்? ஆமாம் சார். இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டு நீம் தான், இட் இஸ் நாட் ஆயில். நீம் ஹெலிகாப்டரில் தே ஹேவ் ஸ்ப்ரெட். அதுதான் ஹையஸ்ட் குட். They spread only name based oil. குட். கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிங்க. ஓகே சார். யுவர் அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட் 100% டெஃபினட். பர்டிகுலராக நீ எடுத்த சப்ஜெக்டில் ஆர்கானிக்கும் டிசாஸ்டர் ரிகவரும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து டு இன்க்ரீஸ் த கிராப் என்ன பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து லேண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகே சார். லேண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியாதனால தான் we are going to flat system. ஆனால் உங்ககிட்ட வந்து கிராப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றே ஒன்று ஹைப்ரிட் இல்லாமல் என்ன பண்ணால் இப்போ ஆர்கானிக்கு we switched over for ஆர்கானிக். ஈவன் ஆயில் கூட நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஆயில் வாங்குறது இல்லை, க்ரஷ்ட் ஆயில் தான். மரச்செக்கு என்னென்னா அதுதான் வாங்குறோம், கொஞ்சம் காஸ்ட்லியான தான். பிகாஸ் we are getting some of the disease. அதனால தான். ஸோ பெஸ்டிசைட்ஸு எது அதிகமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி we have also stopped some of the drinks, soft drinks. உங்ககிட்ட வைக்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் ஒரு டாபிக் இருக்குது. இந்த 5 டாபிக் மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்கானிக் விவசாயத்தில் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸும் யூஸ் பண்ணுறாங்க ஆர்கானிக் க்ரோத்தில். அது என்னது? சில இண்டஸ்ட்ரீஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சார். இல்லை சரி, இங்கே நீங்கள் ஆர்கானிக் க்ரோத் சொல்கிறீங்க இல்லையா, கல்டிவேஷன். சேம் வே இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ when they refer to their growth they say organic growth. இங்கே ஆர்கானிக் க்ரோத் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இயற்கை உரங்களை போட்டு நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க. அங்கே எப்படி அங்கே அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க எப்படி? அவங்களும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட இண்டஸ்ட்ரிக்கு இப்போ ரெக்குயர்மெண்ட் பொட்டேட்டோன்னு வச்சுக்கோங்க சார். பொட்டேட்டோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சார் அவங்க வந்து கார்பன் வந்து கம்மியாக எமிட் பண்ணால் ஆர்கானிக்னு சொல்லுவாங்க சார். அப்படியா? அவங்களோட இண்டஸ்ட்ரி ஒரு பிளான்ட் வந்து அதில் கார்பன் கம்மியாக எமிட் பண்ணி சில that is not the case. ஒரு கம்பெனி தன் லாபத்தின் மூலமாக தானே வளர்ச்சி அடைந்தால் அதுக்கு பேர் என்னது? ஆர்கானிக் க்ரோத். அந்த கம்பெனி தன்னுடைய லாபங்கள் மூலமாக வளராமல் மறுபடியும் கேபிட்டலை கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஃபேக்டரியையும் சேர்த்து எடுத்துகிட்டு ரெண்டையும் கிளப் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? இன்ஆர்கானிக் வே ஆஃப் க்ரோத். இப்போ ஃபோர்ட் இந்தியா கம்பெனியை டாடா எடுக்க போகிறான். ஃபோர்ட் இந்தியா கார் வந்து தே ஆர் குவிட்டிங் இந்தியா. அந்த கம்பெனியை யார் எடுக்கிறாங்க? டாடா எடுக்கிறாங்க. டாடா தானே வளர்ந்து வந்தால் அது ஆர்கானிக். அந்த வளர்ச்சியோடு சேர்த்து ஏற்கனவே இருக்கிற இன்னொரு வீக் கம்பெனியை எடுத்துக்கிட்டு இஃப் தே ஆர் கோயிங் பிகர், that is called inorganic growth. Okay, it is not doing anything with the emission of carbon. Okay sir. Thank you sir.